bs6 என்ன ஒரு ப்ராப்ளம்னா, வண்டி எடுங்க, அருமையான வண்டியில் எந்த குறையும் இல்லை. நான் நேராக கம்பெனிக்கு போயிட்டு ஸோ எல்லாமே விசாரித்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும் வண்டி. ஸோ எந்த ஒரு விஷயமே நேரில் போனால் தான் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. ஸோ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் போய் பல விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எல்லாமே கேட்டேன். ஒயரிங் பற்றி, தண்ணியில் போகிறத பற்றி, சைலன்சருக்கு மேலே தண்ணி வந்தால் எப்படி ஓட்டணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சில விஷயம் கருத்தை கேட்டேன். ஏன்னா நம்ம பணம் போட்டு எடுக்கிறோம் இப்போ இருக்கிற கஷ்ட காலத்தில். ஸோ என்ன வண்டி எடுக்கலாம், நிறைய கஸ்டமர் எனக்கு தொலைபேசி மூலமா என்னை ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அது நேரில் அவர் ஒரு நாளைக்கு ப்ரோக்ராம் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ நேரில் ஹோண்டா யூனிகார்ன் கம்பெனிக்கு போயிருக்கும்போது bs6 யூனிகார்னை பற்றி பல விஷயங்கள் எனக்கு நேரடியாக எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை நிறைய பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு bs6 தான் மாறிக்கிட்டு வருது. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டேன் நான். ஆனால் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஆரன். நீங்கள் ஆரன்னு டைரெக்டாக 2 கிளிப்பை சொல்லுறீங்க, அதை போட்டுக்கிறீங்க. அது ஆரன் பர்டிகுலராக எது வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது, இந்த மழையில் போனால் ஆஃப் ஆகிடுமா அப்படின்னு ஒரு நண்பர் என்னை கேட்டிருந்தார். ஸோ மழையில் போனால், அதாவது வேகமாக தண்ணி அடிக்கும்போது நம்மளும் வேகமாக போகும்போது தண்ணி அதில் படாது. ஓரளவுக்கு சிதுற மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு கூலிங்கில் அது கரெக்டாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம ஒரு வாட்டர் வாஷ் அப்படின்னும் போது நம்ம வாட்டர் வாஷ் வரும்போது போஸாக அதில் தண்ணி அடிக்கும்போது அது ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அந்த சைலன்ஸில் வரக்கூடிய ஒரு சென்சார் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா சென்சாருமே பிளாஸ்டிக்கில் அது மோல்டிங் பண்ணுது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதே மாதிரி மெயினாக உங்கள் வண்டியில் மேக்ஸிமம் ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இருக்கணும். சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். தயவு செய்து இதை முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா வண்டியை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு பெட்ரோலை போட்டுங்க, இல்லை வாங்கிட்டு பெட்ரோலை ஊற்றி ஸோ ஒரு 10 செகண்டு வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஃபில்டரில் பெட்ரோலை வந்தோடனே அதுக்கப்புறம் வண்டியை சாய போடுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வெறுமனே நீங்கள் பெட்ரோல் இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த மோட்ரு தேய்மானம் ஆகிடும். ஸோ இதனால் ப்ராப்ளங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது உங்களுக்கு bs6 நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அதே மாதிரி bs6 ஆயிலை பற்றி சில விஷயங்கள் நான் தனிப்பட்ட முறையில் கேட்டேன். அது அதுக்கு பர்டிகுலராக ஆயில் தனியாக வருது. அந்த ஆயில் தான் நம்ம ஊற்றணும் அப்படின்ற ஒரு கம்பெனியில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் விசாரித்தேன் நான். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இது bs6 இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற என்ன ஒரு கருத்து. ஸோ இது என்னென்னா, நீங்கள் வண்டி எடுத்தோடனே செயின் ஸ்ப்ரே கம்ப்ளீட்டாக மெயினாக செயின் ஸ்ப்ரே ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அப்படியே ட்ரை ஆகி போயிருக்கும். ஸோ காரை கழிச்சிட்டு செயின் ஸ்ப்ரே அடிச்சிடுங்க. வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், அருமையாக, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தேன் உள்ளே அந்த ஹெட்டு, அப்புறம் அந்த சாகாப்சரிய மெயினாக என்ன ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அதுவும் நல்லா அருமையாக இருந்தது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று வந்திருக்குது, அதுவும் பார்த்தேன். நல்லா ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது கம்பெனி மூலிமா போனால் தான் அந்த விஷயத்தை எனக்கு தெரிய வந்தது. அதனால் நேரடியாக பார்த்தேன். சீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்னுடைய அமைப்பு, அதே மாதிரி ஹார்ன்பாருடைய அந்த கெத்து எல்லாமே நல்லா அருமையான ஒரு இது. ஸோ யூனிகார்ன் பார்த்தீங்கன்னா, நான் யமகாவை எப்படி லவ் பண்ணி செய்யணும் அதே மாதிரி யூனிகார்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ஒன்றும் ஒரு வேலையும் இது இப்படி தான் பண்ணால் இது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு தகவலை நான் பண்ணிகிட்ருப்பேன். வித்தியாசமாக பண்ணுவேன். என்னுடைய வேலையை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முடியாது என்னால் எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாமே பழசு தான். ஸோ எனக்கு பல விஷயங்கள் நான் எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணுற வேலை தான் எனக்கு. ஸோ அதனால் நம்ம மெக்கானிக் நண்பர்களுக்கும்
ஸோ கஸ்டமர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது இதில் மெயினாக பார்க்க போனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் bs6 வந்து வண்டி பிரேக் அந்த கால் வைக்கக்கூடிய இடங்கள், நீங்கள் செப்பல் போட்டு ஓட்டுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் ஷூ போட்டு ஓட்டுவீங்க, மெயினாக அதை வந்து கரெக்டாக பாருங்கள், அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து bs6 வந்து ஒரு மெயினாக வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது ஒயரிங்கை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி எக்ஸ்ட்ரா லைட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து நம்ம வந்து வண்டியை ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா லைட் பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர். ஸோ மெக்கானிக் பொறுத்தவரை நான் சொல்லிடுறேன். மெயின் கஸ்டமர் இதை வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதில் என்ன லைட்டு என்ன குத்துருவாங்க அதோடு நீங்கள் வண்டியை தான் ஓட்டணுமே தவிர எக்ஸ்ட்ரா லைட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்கள் விட்டுடணும். பேக்கில் ஆல்ட்ரேட் பண்ணுறது, இந்த சின்ன ஒயரில் இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி இந்த பேட்ரி வந்து இப்போது நீங்கள் எங்கன்னா போகிறீங்க வரீங்க அப்படின்னா மெயினாக வந்து இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த பேட்ரி ஒயரை மட்டும் அவுத்து விட்டுடுங்க. ஏன்னா எலி எங்கன்னா கட்சினா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அடுத்தது நம்ம பெட்ரோல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாவி போட்டிங்கன்னா தான் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மோட்ரு வழியாக தான் இது வந்து பெட்ரோல் வருது. இது என்ன ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, டேங்கில் வந்து எக்காத்து கொண்டும் துரு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருப்பாங்க. டேங்க்கு துரு பிடிக்காத அளவுக்கு டேங்க் பண்ணியிருக்கணும். ஸோ bs6 எனக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்தது அந்த ஃபில்டர், இந்த மோட்டரில் இருக்கக்கூடிய ஃபில்டர், அந்த ஃபில்டர் வந்து ஒரு மேக்ஸிமம் நீங்கள் 2 லிட்டர் பெட்ரோல் அதில் இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகி போட்டிங்கன்னா ரெஸ்ட்டெல்லாம் வந்து அதில் நிறைய வந்து சேரும். ஸோ ஒரு 25,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்க, அந்த ஃபில்டரில் வந்து அடைப்பு ஏற்படும். அந்த அடைப்பு ஏற்பட்டோடனே என்ன ஆகுனா பெட்ரோல் வந்து கம்மியாக கொடுத்த உடனே அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து சரியாக வேலை செய்யாது. அதுக்கு உண்டான பெட்ரோல் வந்து கரெக்டாக உள்ளே வராது. இது வந்து ஒரு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது bs6னா, இதை வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபியூச்சரில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த டேங்க்கில் இப்போ சாதாரணமே நம்ம வந்து ஒரு பெட்ரோல் வாங்கி உள்ளே ஊற்றினாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஃபில்ட்ரு என்ன பண்ணும், எனக்கு நம்ம வந்து மெயினாக அதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அதாவது 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அந்த டேங்க்கு ஃபில்டரை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டேங்க்கு ஃபில்ட்ரு 25,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா அதை பார்த்துக்குங்க. அதுதான். அதேமாரி ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து ரொம்ப தேய்மானம் இது பண்ணிடாதீங்க. அது என்ன ஒரு பர்டிகுலராக ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் பார்த்தாலே உள்ளே பார்த்தாலே விஷயம் தெரிஞ்ச கஸ்டமர்களுக்கு நல்லா தெரியும் பிரேக் ஷூ தேஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 2 வெள்ளை மார்க் அந்த பிரேக் ஷூ மேலே வந்து 2 வெள்ளை மார்க் வச்சிங்கன்னா எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு கிளியராக தெரியும். முதல்ல நீங்கள் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, 10,000 கிலோமீட்டருக்கு இது தேஞ்சிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலராக பார்த்துங்க. இதுதான் வந்து ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து பேக்கில் வந்து யூனிகான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் ஷூ தான், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிஸ்க் பேட் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த இது சென்சார் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் வண்டி. நான் நேரில் போய் பார்த்தேன். இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு தகவல். மெயின்டெனன்ஸ், அதாவது வண்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு நான் bs6 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பொறுமையாக நிதானமாக பாருங்கள், விட்டுடாதீங்க. bs6 வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் நேரில் போய் பார்த்தவன் தான் எனக்கு தெரிஞ்சு வெரி சூப்பராக இருக்கும் வண்டி. ஆனால் அது டிமாண்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த வண்டியில். ஸோ bs6 வந்து யூனிகான் ரொம்ப டிமாண்டு வரும். ஏன்னா வந்து அவங்களும் வந்து ரொம்ப வண்டி கஸ்டமர், நான் போயிருக்கும்போதே ஒரு 10 கஸ்டமர் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த பேச்சுக்கிட்டு இருக்குது இது பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் பற்றி கேட்டேன். ஏன்னா என் கஸ்டமர் என்னை விடலை.
நீ வந்து அதெல்லாம் முடியாது, நீ bs6 எடுத்து கொடுக்கணும், எனக்கு நீ தான் பார்க்கணும் வண்டியை அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் போய் கொட்டேஷன்லாம் வாங்கி உட்காந்து பேசணுன்னா அப்போது அவங்க வந்து நான் அவங்க தொலைபேசி மூலமாக பேசினேன். ஸோ அவர் தம்பி என்னை கூப்பிட்டாங்க. சரி நான் போனேன். அப்புறம் கஸ்டமரை வர வச்சு அவரும் பார்த்தாரு, அவருக்கும் பிடிச்சி போச்சு. வண்டியும் ஓகே அவருக்கு நான் எடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு முடிவில் அவரும் வந்துட்டார். ஏன்னா நான் இருக்கிற தைரியத்தில் அவர் எடுக்கிறார். ஸோ இதுதான் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ bs6 வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொடுக்காது. பெட்ரோல் கரெக்டாக இருக்கணும், கரண்ட்டு கரெக்டாக வரணும், பேட்டரி சார்ஜ் கரெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து bs6ல். நம்ம எப்பவுமே கார்பெட்டரில் கை வைக்கிறது இதெல்லாம் நம்ம bs6ல் வைக்க தேவை. ஸோ எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். பேக் வீல் கைட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் வீல் கைட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், டிஸ்க் பேடு மாற்றிக்கலாம், எல்லாமே செஞ்சு. அதேமாதிரி கிளச் பிளேட் போயிடுச்சுன்னா இதனாயிரத்துக்கு நம்ம கரெக்டாக நல்லா தெரியுமா அதை மாற்றிக்கலாம். அதேமாதிரி ஹெட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கு ஈஸியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அதில் வந்து நமக்கு போக போக அதோடைய அனுபவங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. அது நானே வந்து கூடிய சீக்கிரம் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். ஸோ இப்போ எனக்கு வந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் வந்து bs6 எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி. அதாவது அது நீங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள், ட்ரையல் எடுங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது. நன்றி, வணக்கம். இதுதான் வந்து கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் தான் நீ போய் பெட்ரோல் கொடு, நீ த்ராட்டில் சென்சார் இப்படி வேலை செய்ய, ஃபியூல் இவ்வளோ கொடு, ஃபயரிங் இவ்வளோ கொடு அப்படின்ற இந்த கம்ப்யூட்டர் தான் வந்து எல்லாத்துக்குமே சொல்லுது. ஸோ அதுதான் இந்த கம்ப்யூட்டரு. இதுதான் bs6 உடைய யூனிக்கான உடைய சென்சார். அதாவது எங்கெங்கே வருது அப்படின்ற ஒரு ஈஸியான முறையில் இதை நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து நான் கம்பெனியில் போய் கேட்டு வாங்குனது. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து பார்த்து நல்லா படித்து பயனடைங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து இது தமிழில் இருக்குது, அடுத்தது இங்கிலீஷில் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா யூனிகான் 160 ஏன்னா மெக்கானிக் நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி கஸ்டமர் டிப்ளமா படித்த குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.